அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, நான் பேராமெட்ரிக் டெஸ்ட். நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்ன்ற ஏரியால மேன் வைட்னி யூ டெஸ்ட் அப்படின்ற ஏரியால இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன குடுத்துருக்கான்னு பாருங்க. டெஸ்ட் வெதர் த ஃபாலோவிங் 2 சாம்பிள்ஸ் ஹேவ் பீன் ட்ரான் ஃப்ரம் தி சேம் பாப்புலேஷன் யூசிங் ரேங்க் சம் டெஸ்ட் குடுத்துருக்கு. ஸோ ரேங்க் சம் டெஸ்ட் அப்படின்னாலே நமக்கு 2 டைப் இருக்கு சார். அதாவது யூ டெஸ்ட்டும் நம்மளால போட முடியும். அதாவது மேன் வைட்னி யூ டெஸ்ட்டும் போட முடியும். தென் க்ரொஸ்கல் வாலிஸ் அப்படின்ற ஹெச் டெஸ்ட்டும் போட முடியும். அப்ப யூ டெஸ்ட் எப்போ சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சாம்பிள் குரூப்ஸா இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 2 சாம்பிள் குரூப்ஸா இருக்கும்போது நமக்கு பாசிபிள் யூ டெஸ்ட் பாசிபிள். அப்போ ஹெச் டெஸ்ட் எப்போ சார் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 3 ஆர் மோர் 3 ஆர் மோர் சாம்பிள் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா ஹெச் டெஸ்ட் நம்ம போய்க்கலாம். ஸோ 2 குரூப் மட்டும் இருக்குதுன்னா நம்ம யூ டெஸ்ட் மேன் வைட்னி யூ டெஸ்ட் போய்க்கலாம். மோர் தேன் 2 சாம்பிள் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா க்ரொஸ்கல் வேலிஸ் அப்படின்ற ஹெச் டெஸ்ட்டுக்கு நம்ம போவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சார் பண்ணணும்னா ரேங்க் சம்மு டெஸ்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? முதல்ல ரேங்க்ஸ் கொடுக்கணும். எதுக்கு சார் ரேங்க் கொடுக்கறதுன்னா சாம்பிள் 1 சாம்பிள் 2 ரெண்டுக்குமே சேர்ந்து அப்படி தான் ரேங்க் கொடுக்கணும். கம்பைன்டு ரேங்க் தான் கொடுக்கணும். தனித்தனியாக ரேங்க் கொடுக்க வேண்டியது இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் பண்றோம்னா ஹெச் நாட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஹெச் நாட்ன்றது என்னன்னா நல் ஹைபோதிசிஸ் சொல்லுவோம். ஹெச் நாட்ன்றது நல் ஹைபோதிசிஸ். அது என்ன சார் நல் ஹைபோதிசிஸ் அப்படின்னா இங்க என்ன சொல்றோம்? எதை செக் பண்ண சொல்றோம்? டெஸ்ட் வெதர் த 2 சாம்பிள்ஸ் ஹேவ் பீன் ட்ரான் ஃப்ரம் தி சேம் பாப்புலேஷன். அதை நல் ஹைபோதிசிஸ்னா கம்பெனி என்ன சொன்னாலும் நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவேன். கம்பெனி என்ன சொன்னாலும் உள்ளது உள்ளபடி அக்செப்ட் பண்ணிக்குவேன். 2 சாம்பிள்ஸ் ஹேவ் பீன் ட்ரான். ஆமா 2 சாம்பிளுமே ஒரே இதுல தான் வந்திருக்கு. அப்போ μ1 ஈக்குவல்ஸ் டு μ2. உள்ளது உள்ளபடி எடுத்துக்கிறேன். கம்பெனி என்ன சொன்னாலும் நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னா μ1 ஈக்குவல் டு μ2. H1ன்றது ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். H1 ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். இல்ல சார் டெஸ்ட் வெதர். அப்ப என்ன சொல்றோம்? ஆமா எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான் வருது. Test whether the following 2 samples have been drawn from same population. அப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான் இங்க ரைஸ் ஆகுது. கிரேட்டர் தரா லெஸ்ஸரா சொல்லல. அப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னாலே μ1 நாட் ஈக்குவல் டு μ2 தான். ஏன்னா இங்க எஸ் ஆர் நோ கொஸ்டின் வருது. அப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின் வருதுன்னா நாட் ஈக்குவல் டு, அப்போ 2 டைல்டு டெஸ்ட் தான் நம்ம பார்க்கணும். 2 டைல்டு டெஸ்ட் பார்க்கணும். ஹையரோ இல்ல லோவரை கொடுத்துருந்தோம்னா ரைட் டைல்டோ இல்லை லெஃப்ட் டைல்டோ போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டெப் 1 சொல்லுவோம். ஸோ ஸ்டெப்பு 1. ஸ்டெப் 2 என்ன சார்னா ரேங்க் ஃபைன் பண்ணணும். ஸ்டெப் 2 ரேங்க் ஃபைன் பண்ணணும். அது எப்படி சார் ஃபைன் பண்ணுறது கேட்டீங்கன்னா முதல்ல டேட்டாஸ் எழுதிக்கங்க. மினிமம் வேல்யூல இருந்து எழுதினா தான் நமக்கு சேஃப். அசெண்டிங் ஆர்டர்ல மினிமம் டு மேக்ஸிமம் போய்க்கிறது நமக்கு சேஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எது சார்னா மினிமம் வேல்யூ இந்த 2 டேபிள்லையுமே பார்த்தீங்கன்னா 70 தான் மினிமம் வேல்யூ. அப்போ 70 எழுதிருங்க. 70 மினிமம் வேல்யூ. சரிங்களா? தென் 70 எது கீழே வருதுன்னா சாம்பிள் 2க்கு கீழே வருது. அதை நோட் பண்ணிங்க. சாம்பிள் 2க்கு கீழே 70 வருது. இல்லைன்னா சாம்பிள் ஏபின்னு கூட போட்டுக்கலாம். நான் 1 2 போடும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்போ 2ன்றதுனால பின்ற சாம்பிள் கீழே வருது. தென் 70க்கு வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 85 இருக்கு. 70க்கு வெரி நெக்ஸ்ட் வேல்யூ 85 தான். அப்போ 85 அது எதுல சார் வருதுன்னா பில தான் வருது. ஸோ வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சார்னா 94 இருக்கு பாருங்க. 94 இங்கேயும் இருக்கு, 94 இங்கேயும் இருக்கு. 2 இடத்துல 94 இருக்கு. அப்போ 94 பிலையும் இருக்கு, 94 ஏலையும் இருக்கு. சரிங்களா? ஸோ வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க சார் 97 இருக்கான்னு பாருங்க. 97 வெரி நெக்ஸ்ட் வேல்யூ. அப்போ இது எதுல சார் இருக்குன்னா பில இருக்கு. 97 வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சார்னு பார்த்தீங்கன்னா 97க்கு அடுத்தது 101 இருக்கு. ஸோ 101 எதுல சார் இருக்குன்னா அதுவும் பில தான் இருக்கு. ஸோ பீன்ற சாம்பிள்ல 101 இருக்கு. வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சார்னு பார்த்தீங்கன்னா 104 இங்க இருக்கு. ஏல பார்த்தீங்கன்னா 104 இருக்கு. ஸோ ஏன்ற வேல்யூல 104 இருக்கு. ஸோ வெரி நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 107 ரெண்டு பிளேஸ்லையுமே இருக்கு. 107 பில இருக்கு. 107 பில இருக்கு, 107 ஏலையும் இருக்கு. ஸோ ஏலையும் 107 இருக்கு. தென் வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 113. ஸோ 113 எதில் சார் இருக்குன்னா ஏல இருக்கு. 113. ஸோ வெரி நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 118 இருக்கு, பில இருக்கு.
ஸோ பியில் பார்த்தீங்கன்னா 1 1 8 இருக்கு. தென் அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 1 9 தான் இருக்கு. அதில் சார் இருக்குன்னா 7 இருக்கு. ஸோ ஏல பார்த்தீங்கன்னா 1 1 9 இருக்கு. ஸோ வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 124 இருக்கு. வெரி நெக்ஸ்ட் வேல்யூ 124. எனக்கு ஸ்பேஸ் இல்லாமல் கொஞ்சம் கீழே எழுதியிருக்கேன். ஸோ 124 எதில் சார் இருக்குன்னா ஏல இருக்கு. தென் வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சார்னா 132. அது இதில் சார் இருக்குன்னா பியில் இருக்கு. 132. வெரி நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சார்னா 134 இருக்கு. அது எதில் சார் இருக்குன்னா ஏல இருக்கு. 134. தென் 146. ஸோ அதே இதில் சார் இருக்குன்னா ஏல இருக்கு. 146. ஸோ ஃபைனலாக என்ன சார் இருக்குன்னா 161. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். நம்ம இந்த டேட்டாஸ் அசெண்டிங் ஆர்டரில் எழுதும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஓகே, இப்போ டேட்டாஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். அடுத்து என்ன சார் பண்ணுறதுன்னா ரேங்க் கொடுக்கணும். ஸோ மினிமம் வேல்யூக்கு 1 கொடுப்போம். ஸோ ரேங்க்கு ஸோ மினிமம் வேல்யூக்கு 1 கொடுக்கணும். மினிமம்லேருந்து மேக்ஸிமமாக அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ 70 தான் மினிமம் வேல்யூ. ஸோ ரேங்க் 1. 85 வெரி நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ 2. இந்த 94 மட்டும் பாருங்க சார் ரிப்பீட் ஆகுது. இப்போ 94 ரிப்பீட் ஆகிறதுனால 94க்கான பொசிஷன் என்னன்னு பாருங்க. 94க்கான பொசிஷன் யூஸ்வலாக தேர்டு பொசிஷனும் ஃபோர்த்து பொசிஷனும் கொடுக்கணும். அப்போ 3 and 4ஓட ஆவரேஜ் பார்க்கணும். 3 and 4ஓட ஆவரேஜ் என்னன்னு பார்க்கணும். அப்போ 3 + 4/2 போட்டிங்கன்னா 3.5 வந்துடும். அப்போ 94க்கு இதுக்கும் 3.5 தான். வெரி நெக்ஸ்ட் வேல்யூக்கு 3.5 தான். அப்போ 97 நான் ரிப்பீட்டடு. அப்போ ஆல்ரெடி 4 கொடுத்துட்டோம். அப்போ இது ஃபிஃப்த் பொசிஷன். தென் 101 6, 104 7. இப்போ 107 பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடு. அப்போ 107 வந்து ரிப்பீட் ஆகுது. 107ஓட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துட்டோம். அப்போ 8 to 9 கொடுக்கணும். 8 to 9 பொசிஷன் கொடுக்கணும். அப்போ 2 ஆவரேஜ் எடுத்து என்ன ஆகுன்னு பாருங்க. 8 + 9/2. அப்போ என்ன சார் ஆகும்? 8.5 ஆகும். அப்போ இந்த 2 வேல்யூக்குமே 8.5 8.5 தான். ஸோ 113 ரிப்பீட் இல்லை. அப்போ 9 கொடுத்துட்டோங்க. அப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் 10. தென் நான் ரிப்பீட்டட் 11, நான் ரிப்பீட்டட் 12, நான் ரிப்பீட்டட் 13, நான் ரிப்பீட்டட் 14, நான் ரிப்பீட்டட் 15, நான் ரிப்பீட்டட் 16, நான் ரிப்பீட்டட் 17. சரிங்களா? வேலை முடிஞ்சது. இப்போ 17 ரேங்க்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளோட டேட்டாஸ் எவ்வளோ கவுண்ட்டுன்னு பார்த்துங்க. ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 17. நம்ம கையில் 17 டேட்டாஸ் இருக்கு. அதாவது 17 டேட்டா. கேபிட்டல் என்னோட வேல்யூ. ஸோ கேபிட்டல் என்னோட வேல்யூ 17 இல்லைங்களா? அப்போ N1 அப்படின்றது என்னது சார்? N1ன்றது சாம்பிள் குரூப்ஸ் 1ல எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க. 2, 4, 6, 8, 9. ஸோ N1ல 9 இருக்கு. N2ல 8 இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரேங்க் சரியாக ஒர்க் பண்ணியிருக்கிறோமா, கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கோமான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. கையோட வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன்னா நமக்கு சேஃப். சரிங்களா? அது எப்படி சார் வெரிஃபை பண்ணுறதுன்னா, n × n + 1/2. இதனோட வேல்யூ எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கணும்னா, சம் ஆஃப் ரேங்க்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சம் ஆஃப் ரேங்க்ஸோட வேல்யூ இதுவும் சேமாக இருக்கணும். அப்போ n × n + 1/n என்னோட வேல்யூ என்ன சார்? 17 × 17 + 1/2 போடுங்க. கேல்குலேட் எடுத்துக்கங்க சார். 17 + 1 18. அப்போ 17 × 18/2 போட்டிங்கன்னா 153 வரணும். 153. இப்போ நீங்கள் ரேங்க் ஆட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 + 2னா 3. 3 + 3.5 + 3.5 + 5 + 6 + 7 + 8.5 + 8.5 + 10 + 11 + 12 + 13 + 14 + 15 + 16 + 17 போட்டிங்கன்னா அதுவும் 153 தான். ஸோ 2 ஆட் பண்ணாலும் ரெண்டுமே சேம் தான். ஸோ சம் ஆஃப் ரேங்க்ஸ் இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணாலும்
இந்த வேல்யூ 2 சேமா தான் வருது. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ரேங்க் வந்து கரெக்ட் தான். நம்ம கண்டுபிடிச்ச ரேங்க். தட் மீன்ஸ் ரேங்க் அசைன் பண்றது கரெக்ட்டா தான் அசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கரெக்ஷன் இருந்துச்சுன்னா இங்கேயே நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு ஃபர்தரா உள்ள போய்க்கலாம். ஸோ அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்னா, ரேங்க் ஃபார் சாம்பிள் குரூப் 1, 2 தனியா ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரேங்க் ஃபார் சாம்பிள் 1 ரேங்கோட டோட்டல் கூட சொல்லலாம். ரேங்கோட டோட்டல் சாம்பிள் 1க்கானது. சாம்பிள் 1 நம்ம இங்க வந்து ஏன்னு கொடுத்துருக்கோம். சாம்பிள் 1க்கு பதிலாக நம்ம ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏக்கு கரஸ்பாண்டிங்கான ரேங்க்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ ஏக்கு கரஸ்பாண்டிங்கான ரேங்க் கலர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏக்கு கரஸ்பாண்டிங்கான ரேங்க் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? ஓகே, ஏ கரஸ்பாண்டிங்கான ரேங்க் என்ன சார் இருக்கு? 3.5. ஸோ 3.5 ப்ளஸ் அடுத்த வேல்யூ ஏ கரஸ்பாண்டிங்கான ரேங்க் 7, then 8.5. So 7 plus 8.5 plus A corresponding on rank 10 இருக்கு. 10 plus A corresponding on rank 12. 12 plus A corresponding on rank 13 இருக்கு, 15 இருக்கு. So plus 13 plus 15 last ரெண்டுமே A corresponding on rank தான். 16 and 17. 16 plus 17 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 102. ஸோ ரேங்க் 1 R1 கூட எடுத்துக்கலாம். R1ஓட வேல்யூ 102. சரிங்களா? R2ஓட ரேங்க் ஃபைண்ட் பண்ணுங்க சார். B. அப்போ 1 தென் 2 தென் 3.5. அப்போ என்னங்க சார்? 1 பிளஸ் 2 பிளஸ் 3.5 பிளஸ் B கரஸ்பாண்டிங் ஆன வேல்யூ 5 and 6. ஸோ 5 பிளஸ் 6 தென் B corresponding on a value 8.5 plus B corresponding on a value 11 plus B corresponding on a value 14. That's all. Plus 14 கொடுத்தீங்கன்னா exact 51 வருது சார். R2க்கு corresponding on rank 51. ஸோ இப்போ R1 plus R2 ஆட் பண்ணி பாருங்க சார். R1 plus R2 ஆட் பண்ணா 102 plus 51 ஆட் பண்ணா அதே 153 தான். ஸோ எப்படி நம்ம ஈஸியாக கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணால் கரெக்டாக இருக்கு. ஸோ நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ ஃபார்முலா என்ன சார்னா U1 U2 ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா U1 U2 ஃபைண்ட் பண்ணணும். அது என்ன சார் U1 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா மேன் பைட்னு U ஃபார்முலா N1 into N2 plus N1 into N1 plus 1 divided by 2 minus R1. இது U1க்கான ஃபார்முலா. சரிங்களா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். வேல்யூஸ் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. N1ஓட வேல்யூ 9, N2 வேல்யூ 8. இப்போ 9 into 8 plus N1ஓட வேல்யூ 9 into 9 plus 1 divided by 2 minus R1 102. கேல்ஸ் எடுத்து டேரெக்டாகவே போட்டுக்கலாம் சார். இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மார்க் இல்லை, டேரெக்டாகவே போட்டுக்கலாம். இப்போ 9 into 8 அது கூட 9 into 10 மல்டிப்ளை பண்ணிட்டு தென் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சரை 102ல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 15 கிடைக்கும் சார். பொறுமையாக ஒர்க் பண்ணுங்க, வேல்யூ 15 கிடைக்கும். தென் U2. ஸோ U2ன்றது என்னன்னா சார் அதே தான். U2ன்றது வெரி சிமிலர் தான். ஸோ N1 into N2 பிளஸ் இந்த N1 பதிலாக N2ன்னு போடுறோம் சார், அவ்வளோதான். N2 plus 1 divided by 2 minus R2. அப்போ இதே வேல்யூ தான் 9 into 8 plus 9க்கு பதிலாக 2. N2 வேல்யூ 8 into 8 plus 1 by 2 minus R2 51. போட்டு பாருங்க சார் என்ன வருதுன்னு பாருங்க. 9 into 8 plus 8 into 9 by 2 அதுல இருந்து 51 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 57 கிடைக்குது சார். இது U2ஓட வேல்யூ. சரிங்களா? U1 ஃபைண்ட் பண்ணிட்டோம், U2 ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார்னா கேபிட்டல் U ஃபைண்ட் பண்ணிட்டோம். கேபிட்டல் U அது என்ன சார்? கேபிட்டல் Uனா மினிமம் ஆஃப் U1, U2. அப்போ மினிமம் ஆஃப் U1ஓட வேல்யூ என்ன சார்? 15. U2 வேல்யூ என்ன சார்? 57. சரிங்களா? அப்போ மேன் வைட்னு U வேல்யூ கால்குலேட்டட் வேல்யூ என்ன சார் வருதுன்னா மினிமம் எடுத்துக்கணும். இப்போ மினிமம் 15.
மினிமம் வேல்யூ என்ன சார்னா 15. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா டேபிள் வேல்யூக்கு போகிறோம். ஸோ மேன் ஒயிட்னி யூ டேபிள் வேல்யூக்கு போகிறோம். ஸோ டேபிள் வேல்யூக்கு நமக்கு என்ன சார் தெரியணும்? N1 தெரியணும். N1ஓட வேல்யூ 9. N2 தெரியணும். N2 வேல்யூ 8. கிரிட்டிக்கல் வேல்யூ ஆல்ஃபா தெரியணும். கிரிட்டிக்கல் வேல்யூ ஆல்ஃபா சம்ம போக பாருங்க சார் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல. ஸோ அந்த ஆல்ஃபான்றது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுவோம். ஆல்ஃபான்றது என்ன சார்? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். எதுவுமே கொடுக்கலன்னா 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் தான். இல்லை இந்த ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 0.05 கூட சொல்லலாம். எதுவுமே கொடுக்கலன்னா 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கூட சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ஆல்ஃபா. ஸோ இப்போ டேபிள் வேல்யூ போங்க சார். நம்மளோட டேபிள் வேல்யூ என்ன சார் சொல்கிறோம்? N1ஓட வேல்யூ 9, N2ஓட வேல்யூ 8. அப்போ இங்கே N1 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ N1 எப்படி பார்க்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். N2 அப்படின்றது ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். சரிங்களா? அப்போ N1ஓட வேல்யூ என்ன சார் சொல்கிறோம்? 9 சொல்கிறோம். அப்போ 9க்கு கரஸ்பாண்டிங்காக பார்க்கணும் N1, N2 8. அப்போ 8 கரஸ்பாண்டிங்காக பார்க்கணும். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு கொடுக்கலனாலே டிஃபால்ட் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான். ஏன்னா இங்கே 0.05 இருக்கு, 0.01 இருக்கு. அப்போ 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸு 9 இங்கே இல்லைங்களா? இப்போ 9 பாருங்க சார் எங்கே வருதுன்னு பாருங்க. இதில் 8ல பார்க்கணும். ஸோ கோயின்சைட் ஆகக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 15. ஸோ டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன சார் நமக்கு கிடைக்குது? 15. டேபிள் வேல்யூ 15. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு போய் ஸோ டேபிள் வேல்யூ என்ன சார் கிடைக்குது? யூடினா டேபிள் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். யூடினா டேபிள் வேல்யூ இல்லைங்களா? ஸோ டேபிள் வேல்யூ 15. ஸோ டேபிள் வேல்யூ. ஸோ கன்க்ளூஷன் என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது calc வேல்யூ calculated value less than or equal to table value. calculated value less than or equal to table value இருந்துச்சுன்னா accept H0. accept H0. அதே சமயத்தில் calculated value greater than table value இருந்துச்சுன்னா greater than table value இருந்துச்சுன்னா reject H0. reject H0. ஸோ இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்கோம்? calc வேல்யூ. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சார் பண்ணலாம்? கன்க்ளூஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். என்ன சார் கன்க்ளூட் பண்ணலாம்னா calc வேல்யூ. calc வேல்யூ என்ன சார் நமக்கு? 15. டேபிள் வேல்யூ என்ன சார்? அதுவும் 15 தான். டேபிள் வேல்யூ ரெண்டுமே 15 தான். அப்போ என்ன சார் பண்ணலாம்? therefore we accept H0. என்ன சார் சொல்றோம்? 2 samples came from same population. 2 samples came சொல்லலாம் இல்ல drawn from same population. எல்லாமே ஒண்ணுதான் சார். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.